அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த வாரம் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஜனவரி 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான புதன் உட்பட 4 கிரகநிலைகள் 4ஆம் இடத்தில் இருந்து இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக 5ஆம் இடத்திற்குள் நுழைய போகின்றன. எனவே பல வகையில நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நிச்சயமாக கைகூடும். மாணவர்கள் கல்வி ரீதியாக தனித்திறமை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் கிடைக்கும். காதல் போன்ற விருப்பங்களும் சிறப்பாக கைகூடும். திருமணத்திற்காக நல்ல வரன் காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புத்திரக்காரகனின் அருளால் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. பல காரிய தடைகளை நகர்த்தறிந்து தொழில் வியாபார ரீதியாக நல்ல செய்தி உங்களது வீடு தேடி வரும் தருணமாக அமைய போகிறது. மாநில அரசிடமிருந்து பல சலுகை குறித்த அறிவிப்புகளை உறுதியாகவே எதிர்பார்க்கும் சிறப்பான வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வருவதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக 4 இருந்து 11ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்கு வருவது அற்புதமான யோகத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். எனவே பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். சுய தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். புதிய நபரின் அறிமுகத்தால் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான யுக்திகளை சரியான முறையில் கையாண்டு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தடைகள் அனைத்தும் விடுபடி ஆகுவதோடு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மை ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் சிறப்பாக உண்டு. எனவே வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சுகஸ்தானத்தை விட்டு விலகி 15ஆம் தேதி முதல் தை பிறந்தால் வள்ளி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. எனவே பல சங்கடங்கள் தவிர்க்கப்பட்டு சூரியனின் அமைப்பால் பல காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு சகாயமானவரும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிக சிறப்பாக வலம் வருகிறார். இந்த வாரம் முழுவதும் 4 தான் வலம் வர போகிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதோடு பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக இலக்கை அடையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். புதிய இல்லம் கட்டுதல், புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் போன்ற காரியங்களில் தடையில்லாமல் புதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தாய் வழி உறவு முறைகளில் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து விட்டோ அல்லது புதிய வாகனமே வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல சிரமங்களுக்கு உறுதியாகவே நல்ல தீர்வு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக
மிகவும் அற்புதமாகவும் கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது. எனவே தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான வேலையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் பலம் வந்தால் எப்படி தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுமோ அதே போன்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் அமர்ந்து லாபத்தை பார்க்க போகிறார். எனவே 14ஆம் தேதி முதல் செவ்வாயின் அமைப்பால் உச்ச பெறக்கூடிய அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இனிமையான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்த முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தொழில் ரீதியாக போட்டிகள் அதிகரித்தாலும் லாபத்தை உயர்த்தும் தருணமாக இந்த வேலையை செவ்வாய் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை செய்து முடித்து மிக பெரிய அளவில் பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக சிறப்பான மாறுதல் செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சனி பகவானும் மிக வலுவாக உத்தமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். சனி பகவான் 7இல் இருப்பதால் சற்று சிரமம் இருந்தாலும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வீடு தேடி வரும். தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சனி பகவான் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானத்திலும் கேது விரயத்திலும் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாகவே தனலாபமும் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எனவேதான் புதிய முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இனிமையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்கிறது. நிலையான வருமானம் நிரந்தர வேலை என்று பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானம் 6 மற்றும் 8 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 4 கிரகநிலைகள் மட்டுமல்ல பல கிரகநிலைகளை குரு பகவான் பார்ப்பதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகி இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை விட பல சிக்கல்கள் விலகி பல சலுகைகள் உங்களை தேடி வருவதோடு வளர்ச்சியும் நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வாரத்தில் கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இருப்பவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக பல நிகழ்வுகள் நிச்சயமாக வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாகவும் மாற்றி கொடுக்கும்.